பல்வேறு பெண்களோட பிணங்களை புதைக்க சொன்னாங்க. அப்படி புதைக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் பாலியல் உள்ளவுக்கு உட்படுத்துறதுக்கான சான்றுகள் இருந்துச்சு. அந்த நேத்ராவதி ஆற்றங்கரை ஓரத்துல இதை புதைக்க சொன்னாங்க. அங்க புதைக்கிறது மூலம் என்ன ஆகுன்னா, தொடர்ச்சியாக தண்ணீர் ஓட்டும், அங்க இருக்க ஈரப்பதம் காரணமாக அந்த உடம்பு சீக்கிரம் டீகம்போஸ் ஆயிரும். அதனால அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து புதைக்க சொன்னாங்க. என்ன நீங்க விசாரணை போது அங்க கூட்டிட்டு போனீங்க, நான் இடத்தை காட்டுறேன், அங்க தோணுனா கண்டிப்பாக 100க்கு மேற்பட்ட பெண்களுடைய, அதாவது அவர் சொல்றது அவரு கைப்பட அதை ஈடுபடுறதுமா சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு 100க்கு மேற்பட்ட பெண்களுடைய பிணங்கள் அங்க கிடைக்கும். தலைமறைவாகி 10 வருஷம் இப்ப கடந்துருச்சு. ஆனாலும் கூட அந்த பிணங்கள் மற்றும் அந்த அழுகைகள் மற்ற அங்க நடந்த சம்பவங்கள் என் மனசுல உறுத்தலா இருந்துச்சு. அந்த உறுத்தல் காரணமாக அந்த இறந்த பெண்களுக்கு நீதி வேண்டி, நியாயம் வேண்டி இந்த புகாரை நான் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்தவர் கூடுதலா அதுக்கு சான்றா அங்கிருந்து ஒரு சில எலும்பு துண்டுகள் அங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சிலது கொடுத்திருக்காரு. அந்த கோயிலுக்கு வந்த சௌஜன்யாங்கிற ஒரு கல்லூரி மாணவி காணாம போயிடுறாங்க. காணாம போனவங்க அங்க பக்கத்துல ஒரு இடத்துல படுகொலை செய்யப்பட்ட இடத்துல கிடைக்கிறாங்க. அப்போதே என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோயில் நிர்வாகத்தை நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு புகார் எழுது. இந்த கோயில் நிர்வாகத்தை கூப்பிட்டு விசாரிச்சா சரியா இருக்கணும், யாருமே அதை செய்யல. ஆனாலும் பரவாயில்ல, இப்பவாச்சு அந்த காவலருடைய புகார் எடுத்துக்கிட்டு அங்க இருக்க பிணங்களை தோண்டி எடுத்த கண்டிப்பாக என்னுடைய மகளுடைய எலும்பு கூட கிடைக்கும், அதுவாச்சும் நான் பாத்துக்கிறேன். அவங்க கண்ணீர் விட்டு கதறி ஒரு அழுத்தத்தை கொடுத்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எல்லாம் சொல்லிட்டு தன்னுடைய வழக்கறிஞர்களோட தர்மஸ்தலா கோயில் வளாகத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. காவல்துறை நான் வரேன் 2 நாள் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. கர்நாடக மாநிலத்துல பல்வேறு புனித ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதுல ஒண்ணு முக்கியமானது தர்மஸ்தலா. இந்த தர்மஸ்தலாங்கிறது எங்க இருக்குன்னா, தட்சிண கர்நாடகா, தெற்கு கர்நாடகா பகுதியில இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல இருக்கு தர்மஸ்தலா. இந்த தர்மஸ்தலால இருக்க மஞ்சுநாதர் கோயில்ங்கிறது பிரசித்தி பெற்றது. பல்வேறு ஊர்ல இருந்து மதங்கள் தாண்டி அங்க எல்லாம் வருவாங்க. அந்த கோயில்ல பணி செஞ்ச ஒரு ஊழியர் ஒரு துப்புரவு ஊழியர் ஒருவர் ஒரு புகாரை ஜூலை 3ஆம் தேதி கர்நாடக மாநிலத்துல பதிவு செய்யறாரு. அந்த புகார் என்னன்னா, நான் அந்த கோயில்ல 1995 இருந்து 2014 வரைக்கும் வேலை செஞ்சேன். அந்த காலகட்டங்கள்ல துப்புரவு பணியாளர் இருந்த என்கிட்ட அந்த கோயில் நிர்வாகத்தை சார்ந்த சில பேர் என்னை வற்புறுத்தி பல்வேறு பெண்களோட பிணங்களை புதைக்க சொன்னாங்க. அப்படி புதைக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் பாலியல் உள்ளவுக்கு உட்படுத்துறதுக்கான சான்றுகள் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அந்த பெண்கள்ல பலர் 10ல இருந்து 5 வயசு இருக்கவங்க, சில பேர் கொஞ்சம் வயது அதிகமானவங்க. அதுல சில பெண்கள் உடல்கள் எரியூட்டப்பட்டது, அதாவது ஆசிட் ஊத்தி இல்ல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி இருந்தாங்க. அதையெல்லாம் தடயம் இல்லாம புதைக்க சொன்னாங்க, சில நேரம் எரிக்க சொன்னாங்க. இப்படி 100க்கு மேற்பட்ட பெண்களுடைய உடல்களை நான் புதைத்து எரித்து அந்த வளாகத்துலதான் எல்லாம் செஞ்சிருக்கிறேன். இதற்கு காரணம் நான் இல்ல, என்னை வற்புறுத்தி செய்ய வச்ச அங்க இருந்த நிர்வாகிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இயல்பா ஒரு கேள்வி எழுது, 1995 இருந்து 2014 வரைக்கும் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்ற, ஏன் அப்பவே நீ புகார் கொடுக்கலனா? இல்ல, இதை நீ வெளியே சொன்னா என்ன கொலை செஞ்சிருவேன், என்னை மிரட்டிடுவேன், என் குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு சொன்னாங்க, அதனால இதை சொல்லவே இல்லை, ஏன் இப்ப மட்டும் சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தொழிலாளி கொடுத்த விளக்கம் என்னன்னா, 2014 என்னுடைய உறவினர் ஒருத்தருடைய மகள் அங்க அந்த கோயிலுக்கு வந்திருந்தா. அப்ப அங்க இருந்த நிர்வாகிகளோட இணைஞ்சு அந்த பெண்ணையும் பாலியல் உள்ளவ செஞ்சு புதைக்க வச்சுட்டாங்க. அது என் மனசு தாங்க முடியாம நான் அழுதுகிட்டு அங்க இருந்து நைட்டா தலைமறைவாயிட்டேன். ஏன்னா வெளியே எங்க போனாலும் அவங்க என்ன தேடி பிடிச்சு கொண்டுவாங்க தெரியும். தலைமறைவாகி 10 வருஷம் இப்ப கடந்துருச்சு. ஆனாலும் கூட அந்த பிணங்கள் மற்றும் அந்த அழுகைகள் மற்ற அங்க நடந்த சம்பவங்கள் என் மனசுல உறுத்தலா இருந்துச்சு. அந்த உறுத்தல் காரணமாக அந்த இறந்த பெண்களுக்கு நீதி வேண்டி, நியாயம் வேண்டி இந்த புகாரை நான் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்தவர் கூடுதலா அதுக்கு சான்றா அங்கிருந்து ஒரு சில எலும்பு துண்டுகள் அங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சிலது கொடுத்திருக்காரு. அது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததெல்லாம் அங்க என்ன நிர்வாகிகள் இருந்தாங்க என்னங்கிறத வெளிப்படையா தெரிவிக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றையும் முதல் முறையாக இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்த நபருக்கு முழு பாதுகாப்பு அளித்து அவர் ஒரு கருப்பு உடைக்குள்ள மூஞ்சி கூட யாருக்கு முழு கருப்பு உடையிலதான் ஒரு விசாரணை கூட்டு போறாங்க, கோர்ட்டு கொண்டு வராங்க. இந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, இவரு குற்றம் சாட்டு சுமத்துகிற அந்த தர்மஸ்தலாங்கிற அந்த கோயில் நிர்வாகம் மிக வல்லமை மிக்குது. அதுக்கு அது வரலாறு பார்த்தா இந்த தர்மஸ்தலா கோயில் ஒரு 800 வருடங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டிருக்கு. அது சமண மற்றும் இந்து சமயம் சார்ந்த ஒரு கோயில். அங்க இருக்க மஞ்சுநாதன்கிற தெய்வம் கூட கிட்டத்தட்ட சமண தெய்வத்தை சார்ந்ததுதான். அந்த கோயிலோட நிர்வாகிகள் யாருன்னா பரம்பரை ஒரு அறங்காவலர் இருப்பாங்க. அவங்க தான் அந்த கோயில் நிர்வாகி. அந்த கோயிலை உருவாக்குறது அவங்க முன்னோர்கள் வீரண்ணான்னு ஒருத்தர் தான் உருவாக்குனாரு. அதனால அந்த குடும்பத்தை சார்ந்த மூத்த ஆண் வாரிசு தான் அதோட நிர்வாகி வரணும். அப்படி ஒரு 40 வருஷமா அந்த கோயில நிர்வாகி யாரு இருக்கான்னு பார்த்தா வீரேந்திர ஹெக்கடே அப்படிங்கிறவர் அந்த கோயில் நிர்வாகியா இருக்காரு. இந்த வீரேந்திர ஹெக்கடே ரொம்ப அறிமுகமான நபர் தான். ஏன்னா கர்நாடக அரசியல ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் தான், வலிமை மிக்கவரா இருக்கிறாரு. அவர் எந்த அரசியல் கட்சியும் நேரடியா சாராட்டி கூட இவருடைய ஆளுமைக்காக, ஏன்னா அந்த ஊரை அதை சுத்தி இருக்க நிலப்புலங்கள் கிட்டத்தட்ட 4000 ஏக்கர்
நிலம் அந்த கோயிலுக்கு சொந்தமாக இருக்குது. இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற செயல்பாடுலாம் கர்நாடகா இல்லாதனால அந்தந்த கோயில அந்த குடும்பம் பாதுகாத்துக்கும் அந்த குடும்பம் வந்து அந்த சொத்தை அனுபவிச்சுக்கும். இதுதான் அங்க நடைமுறை. அந்த வகையில 4000 ஏக்கர் நிலம், அது இல்லாம பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நெல்லறவை நிலையங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை அந்த கோயில் நிர்வாகம் வச்சிருக்கு. கூடுதலா பள்ளி கல்லூரிகள் நடத்திட்டு வருது. இதுதான் அந்த கோயிலோட பின்புலன். அந்த வீரேந்திர ஹெக்கடே இப்ப என்னவா இருக்காருன்னா, அவரு மாநிலங்களவை உறுப்பினராக 2002 தேர்வு செய்யப்படுறார். நியமன எம்பி மாங்கல்ல, அப்படி குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ண எம்பியா இன்னைக்கு நாடாளுமன்றத்துல வீரேந்திர ஹெக்கடே இருக்கிறார். இதுதான் இன்றைய சூழல். இந்த வீரேந்திர ஹெக்கடே மேல ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு 2013 வருது. என்னன்னா, அந்த கோயிலுக்கு வந்த சௌஜன்யாங்கிற ஒரு கல்லூரி மாணவி காணாம போயிடுறாங்க. காணாம போனவங்க அங்க பக்கத்துல ஒரு இடத்துல படுகொலை செய்யப்பட்ட இடத்துல கிடைக்கிறாங்க. அப்போதே என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோயில் நிர்வாகத்தை நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு புகார் எழுது. ஆனா அந்த புகார் பெருசா வந்து எடுத்து போக முடியாது, இவங்க அரசியல் அதிகாரத்துல இருக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை தீர விசாரிச்சு 2013 படுகொலைக்கு 2022-23 தீர்ப்பு வருது. என்ன சொல்றாங்கன்னா, குற்றவாளிகள் தான் இதை செஞ்சாங்கன்னு குற்றம் நிரூபிக்கப்படுதா, அவங்களை விடுதலை செஞ்சுட்டாங்க. இப்போது வரைக்கும் அந்த பெண்ணை யாரு அப்படி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி கொலை பண்ணாங்கன்னு உண்மை கண்டுபிடிக்க முடியல. இதே போல 2003 காலகட்டத்துல சுஜாதன் ஒரு அம்மா ஒரு புகார் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பொண்ணு வந்து அந்த கோயிலுக்கு போறாங்க, அந்த கோயிலுக்கு போன அனன்யா, அவங்க ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி, அந்த கோயிலுக்கு போன அந்த பெண் திரும்பி வரல, என்னோட மகள் திரும்பி வரல, எனக்கு என்ன அந்த கோயில் நிர்வாகம் ஏதாவது சந்தேகமா இருக்கு, உள்ள போனவங்க திருப்பி வந்தா அவங்க நண்பர்கள் யாரும் பார்த்தாங்க சொல்ல, ஆனா நீங்க விசாரிங்கன்னு சொன்னப்ப அந்த விசாரணை 2003 கொடுத்தது இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் அதுக்கு நடவடிக்கை வரல. இப்படி பல்வேறு காலகட்டங்கள்ல அந்த கோயில்ல பெண்கள் தொடர்பான இல்ல பாலியல் தொடர்பான இல்ல கொலை தொடர்பான புகார் எழுந்தாலும் கூட அவருக்கு இருந்த உள்ளூர் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அந்த கோயில் நிர்வாகம் இதையெல்லாம் வெளியே தெரியாம மறைச்சிட்டு வந்தாங்க. 2003 தன்னோட மகள் வந்து அந்த கோயிலுக்கு போய் காணாம போன சொன்ன சுஜாதா தற்போது இந்த புகார் வந்திருக்குல்ல, இதை வந்து வாய்ப்பா பயன்படுத்தி இப்பயாவது நான் சொல்றதை நம்புங்க, என் மக உண்மையான இந்த கோயிலுக்கு போனா திருப்பி காணாம போயிட்டா, நான் அப்பவே சொன்னேன் இந்த கோயில் நிர்வாகத்தை கூப்பிட்டு விசாரிச்சா சரியா இருக்கணும், யாருமே அதை செய்யல, ஆனாலும் பரவாயில்ல இப்பவாச்சு அந்த காவலாளிய புகார் எடுத்துக்கிட்டு அங்க இருக்க பிணங்களை தோண்டி எடுங்க, தோண்டி எடுத்தா கண்டிப்பாக என்னுடைய மகளுடைய எலும்பு கூடும் கிடைக்கும், அதுவாச்சும் நான் பாத்துக்கிறேன். அவங்க கண்ணீர் விட்டு கதறி ஒரு அழுத்தத்தை கொடுத்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எல்லாம் சொல்லிட்டு தன்னுடைய வழக்கறிஞர்களோட தர்மஸ்தலா கோயில் வளாகத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. காவல்துறை நான் வரேன் 2 நாளா அந்த இடத்துக்கு போகவே இல்லை. இதுதான் அங்க மக்கள் மத்தியில பெரும் சலசலப்பை உருவாக்கு. இது என்ன, விசாரணைக்கு வர வேண்டிய புகார் கொடுத்தவங்க வந்துட்டாங்க, அவங்க வழக்கறிஞர் வந்துட்டாங்க, கூடுதலா மக்கள் பணியாளர்லாம் வந்திருக்காங்க, ஆனா காவல்துறை ஏன் வரலங்கிறத தெரிவிக்கல. நான் வரேன் இந்த காலம் கடத்துறதுங்கிறது இது வந்து மோசமான செயலா இருக்கு. இந்த காவல்துறை யாரை கண்டு அஞ்சுகிறது? காவல்துறைங்கிறது ஆட்சி அதிகாரத்திற்கு கட்சிகள் சொல்றத பார்க்கலாம். இந்த கோயில்ங்கிறது ஒரு நிர்வாகம் தான். கோயில் நிர்வாகத்தை பார்த்து ஏன் இந்த காவல்துறை அஞ்சுதுங்கிற கேள்வியும் அங்க இருக்க மக்கள் பலமா எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா தற்போது வந்திருக்க இந்த குற்றச்சாட்டுங்கிறது அந்த கோயில்லயே பணி செஞ்ச 1995 இருந்து 2014 வரைக்கும் பணி செஞ்ச ஒரு ஊழியருடைய குற்றச்சாட்டு. அந்த ஊழியர் அதுக்கு ஆதாரமாக தான் பணி செஞ்ச காலத்துல வாங்கின சம்பளத்துக்கான விவரங்கள், அப்புறம் அந்த அடையாள அட்டை, கோயில் நிர்வாகத்தை தருவாங்கன்னு அந்த அடையாள அட்டை எல்லாத்தையும் அவர் காட்டியிருக்கிறாரு. அதனால அந்த கோயில்ல அந்த ஊழியர் பணி செஞ்சு உறுதியா இருக்கு. இதுல எந்த மாற்று கருத்து இது வரைக்கும் யாரும் தெரிவிக்கல. அவர் ஜூலை 3 இந்த குற்றச்சாட்டை ஃபைல் பண்றாரு. கிட்டத்தட்ட ஜூன் 20 பிரச்சனை தொடங்கிருச்சு. அது மூத்த வழக்கறிஞர்களாம் அணுகி அவரை வந்து விசாரணை கூட்டு வராங்க. ஏன்னா அவர் ரொம்ப பயப்படுற, அந்த உண்மை வெளியே சொன்னா என் உயிர் போயிடும், ஆனா அந்த உண்மையை எப்படியாச்சும் கொண்டு வந்து இந்த நீதிமன்றத்தை வைக்கணுங்கிறப்ப அவருக்கு எல்லா பாதுகாப்பும் முன்னாடியே கேட்டு வாங்கி ஜூலை 3 காவல்துறை வழக்கு பதிவு செய்து, அதை தொடர்ந்து ஜூலை 10-11 இது வந்து உள்துறை அமைச்சரோட கவனத்துக்கு வந்து போகுது. உள்துறை அமைச்சர் வந்து அதை விசாரிச்ச பிறகும் அது முன்னேற்றம் அடையாதனால வெளியிருந்து எழுந்த குரல்கள், ஐயோ இந்த அரசு வந்து கொலை குற்றவாளிக்கு துணையா போகுது, கோயில் நிர்வாகத்தை விசாரிக்க இந்த அரசு பயப்படும் குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறம் கர்நாடக முதல்வராக இருக்க சித்தராமையா என்ன பண்றாரு அப்படின்னா, இதுக்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறாரு. அந்த குழுவோட தலைவரா யார வந்து நியமிக்கிறாருன்னா, பிரணேஷ் மொகந்தின்னு ஒரு டிஜிபி அந்தஸ்துல இருக்கவரை அதுக்கு தலைவரை நியமிச்சு அந்த விசாரணையை ஜூலை 20-21 தான் தொடங்கியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சொன்ன ஜூலை 3 இருந்து ஜூலை 21 வரைக்கும் எந்த காவல்துறையும் அந்த கோயில் வளாகத்தில் அந்த குடும்பம் இருக்கிற அந்த வீடுகளுக்கு போகவும் இல்லை, விசாரணை மேற்கொள்ளவும் இல்லை. கோயில் தரப்புல என்ன செய்திருக்காங்க, நிர்வாகம் என்ன ஒரே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த விசாரணைகளுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருகிறோம், நாங்கள் அப்படி யாரையும் கொலை பண்ணல, அந்த மாதிரி எதுவும் நடக்கல, அந்த காவலர் யாருன்னே தெரியலங்கிற அளவுக்கு அவங்க ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சூழல்ல பொதுவா இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு. ஆளுங்கட்சி காங்கிரஸ் தானே, அப்ப அங்க எதிர்கட்சியா இருக்கிற பிஜேபி களத்துல இறங்கி போராட்டம் பண்ணுன்னு பார்த்தா இதுக்கு எதிர்ப்பதமாக அங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் வாய் மூடி மௌனம் காக்கிறார்கள்.
ஏன்னா இந்த கோயில் இந்த சம்பந்தம்னா கை வச்சா சென்சிட்டிவ் ஆயிரும், மக்கள் எதிர்வினையாட்டினா நம்மளால எதுவும் செய்ய முடியாதனால எதிர்கட்சி ஆளும் தரப்பு எல்லாமே இந்த விஷயத்துல ஒரு மென்மையான போக்குமாக தான் கடைபிடிக்கிறாங்க. நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், கோயில் விவகாரங்கள்ல இருந்து தலையிடுறதுன்னா ரொம்ப மிக சிக்கலான விஷயம். உடனே அது தெய்வம், பக்தி, இந்து மதம் இப்படி சம்பந்தப்பட்டதா போய் பொலிட்டிக்கல் சென்சிட்டிவேஷன் பண்ணிடுவாங்க. அது ஒரு போலரைஸ் ஆகி மக்கள் அரசுக்கு எதிராக திரும்புவாங்கன்னு இருக்குல்ல. இதுக்கு எதிர்ப்புறமாக கர்நாடகால பிஜேபி எது செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாம உட்கார்ந்து இருக்காங்க. இதை முதன்மையா அந்த காவலாளி, அந்த ஓய்வு பெற்ற காவலர் என்ன சொல்றாருன்னா, அந்த கொலைகள் நடந்த பொழுது ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்லுவாங்க 95 நான் சேர்றேன், 97 98 இருந்து இந்த மாதிரி சம்பவங்களை சந்திச்சுட்டு வரேன். அந்த முதல் சம்பவம் வரும்பொழுது நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன், நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இதை நீ செய்ய மாட்டேன்னா உன்னையே இதுக்கு உடந்தையாக்கிட்டு உன்னையும் கொலை பண்ணி இங்க போச்சிருவோம். அதனால எனக்கு ஒரு வரி இல்லாம பயந்துட்டு செஞ்சேன். போக போக என்ன ஆச்சுன்னா வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை 1-2 பிணங்கள் அப்படி வந்துச்சு. வந்த பிணங்கள் அனைத்து பெண்களுடையதான். அந்த பெண்கள் அனைவரும் கண்டிப்பாக பாலியல் உள்ளவருக்கு ஆட்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க உடம்புல இருந்த கீறல்கள், அடி, சில பேர் கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு, சில பேர் ஆடை முற்றிலும் கிழிக்கப்பட்டு நிலையில சேர்ந்துச்சு அந்த பிணங்கள். இன்னும் சொல்ல போனா சில பெண்களுடைய முகங்கள் ஆசிட் ஊத்தியும் பெட்ரோல் ஊத்தி எரிக்கப்பட்டிருந்துச்சு. இதையெல்லாம் என்ன மறைக்க சொன்னது இவங்க அந்த மறைக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த இடம். நிர்வாகம் என்ன சொல்றதுன்னா, இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த மஞ்சுநாதர் கோயில், தர்மஸ்தல கோயில் ஒரு ஆற்றங்கரை ஓரத்து பக்கத்துல தான் இருக்கு. அந்த நேத்ராவதி ஆற்றங்கரை ஓரத்துல இதை புதைக்க சொன்னாங்க. அங்க புதைக்கிறது மூலம் என்ன ஆகுன்னா, தொடர்ச்சியாக தண்ணீர் ஓட்டும், அங்க இருக்க ஈரப்பதம் காரணமாக அந்த உடம்பு சீக்கிரம் டீகம்போஸ் ஆயிரும். அதனால அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து புதைக்க சொன்னாங்க. அவர் அதை அப்ப புதைஞ்சாலும் எப்படியும் அங்க எலும்பு கூடுகளாக மிஞ்சி இருக்கும். அதனால என்ன நீங்க விசாரணை போது அங்க கூட்டிட்டு போனீங்க, நான் இடத்தை காட்டுறேன், அங்க தோணுனா கண்டிப்பாக 100க்கு மேற்பட்ட பெண்களுடைய, அதாவது அவர் சொல்றது அவரு கைப்பட அதை ஈடுபடுறதுலாம் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு 100க்கு மேற்பட்ட பெண்களுடைய பிணங்கள் அங்க கிடைக்கும். இன்னும் பல பேர் அங்க கொல்லப்பட்டிருக்கலாம். அதை பத்தி எனக்கு விவரம் தெரியல. ஆனா தயவு செய்து அந்த பிணங்களை தோண்டி எடுத்து, அந்த பிணங்களுக்கு இறுதி சடங்கு எதுவுமே பண்ணலாம். அவங்க அனாதை பிணங்களா புதைக்கப்பட்டாங்க, யாரு என்னன்னு தெரியல. அவங்க இறுதி சடங்கை செய்யுங்க. அதன் மூலம் என்னுடைய ஆத்மா, அதாவது என்னுடைய மனது சாந்தி அடையும். ஏன்னா முன்னாடி பல பாவங்கள்ல ஈடுபட்டிருக்கேன். அது என்ன அறிஞ்சு இல்ல, வற்புறுத்தலை செஞ்சுட்டேன். அதுக்கு நான் பிராயச்சித்தமாக தான் இந்த வழக்கை பதிவு செஞ்சுக்கேன். உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த வழக்குல இந்த இறந்து போன பெண்களுக்கு நீதியும் நியாயம் கிடைக்க வேண்டும்னு அந்த காவலாளி தெளிவுபட சொன்ன ஒரு அறிக்கை, கைப்பட எழுதி அறிக்கையை கொடுத்துருக்காரு காவல்துறைக்கு. அது வெளிவந்திருக்கு. இந்த வழக்குல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, பொதுவா நம்ம முன்னாடி சொன்ன அந்த காவலாளி மிகுந்த பாதுகாப்புக்கிடையே அவர் யாருன்னு இன்னும் அடையாளப்படுத்தப்படல. அந்த வகையில உள்ள கூட்டு போறாங்க, கோர்ட்டு கூட்டு போறாங்க, விசாரணை கூட்டம் கொண்டு வராங்க. ஆனா அவர் அளித்த, நீதிமன்றத்துக்கு அளித்த ரகசிய அறிக்கை எப்படியோ ஊடகங்களுக்கு வெளியே வந்து விட்டது. அங்கிருந்து ஊடகத்தை செய்தி கசியுது. அதே போல அந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சாங்க. அந்த குழு அமைச்ச 2 நாள்லயே அந்த குழு மொத்தம் 3 பேரு, அந்த முதன்மையை விட்டு மீது 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேரும் இந்த குழுவில் நாங்க இணைந்து செயல்பட எங்களுடைய குடும்ப சூழல் ஒத்துழைக்கல, எங்களுடைய உடல்நிலை ஒத்துழைக்க 2 அதிகாரியும் புகார் தெரிவிச்சு அதை விளைவிக்க முடிவு பண்ணிருக்காங்கன்னு பத்திரிகை செய்தி தெரிவிக்குது. எந்த வகையை பார்த்தாலும் இந்த அதிகார வர்க்கத்தின் கொலை, ஏன்னா அதிகார வர்க்கத்தின் கொலை குற்றச்சாட்டு நம்ம சொல்றோம்னா, இந்த தர்மஸ்தலா கோயில்ங்கிறது கர்நாடகா மிக செல்வாக்கு வாய்ந்த குடும்பத்தோட கோயில், அந்த ஹெக்கடே குடும்பத்தோட கோயில். அதுல போய் விசாரணை நடத்தா. 2வது இந்த கோயில்ங்கிறது இந்து மற்றும் சமணம் சொன்னோம்ல, இந்த இந்து கல்ட் மற்றும் ஜெயின் கல்ட் ரெண்டுமே அங்க மிக செல்வாக்கு மிக்க குடும்பங்கள். ஆனால இந்த கோயில் விவாகரத்தை தலையிடுறது, அந்த நிர்வாகத்தை போய் தலையிட்டு நம்ம விசாரணை பண்ணா கூட அது நம்ம பதவிக்கு பிரச்சனை ஆயிரும்னு போலீஸ் அதிகாரிகள் பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு தான் அங்க கர்நாடகாவுடைய சட்டம் ஒழுங்கு மற்றும் அங்க இருக்க சூழல் நிலவுங்கிறதா இந்த செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்திருக்கு. எது எப்படி ஆயினும் அந்த கொலை இன்னைக்கு நடந்தா, நேற்று நடந்தா, 10 வருஷம் முன்னாடி இருந்தா, 20 வருஷம், இதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு வகையில் ஒரு காவலாளி முன் ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார். அந்த குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மை பற்றி விசாரணை அடிப்படையில் தான் முடிவு செய்ய முடியுமே தவிர முன்கூட்டியே எல்லாம் முடிவு பண்ணி நகர்றதுக்கு யாரும் தயாராக இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைத்து மனிதருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமையின்படி அவர் பதிவு செய்திருக்கிற அந்த புகாரை உடனடியாக விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும். ஏன்னா விசாரணை காலம் தாமதமாக இந்த கோயில் நிர்வாகம் தன் அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி சாட்சிகளை கலைக்கக்கூடும், இல்ல அங்க இருக்கிற அடையாளங்களை கலைக்கக்கூடும், இல்ல ஒட்டுமொத்த இடத்தையுமே புரட்டி போட்டு போயிருவாங்க. இது ஏற்கனவே பல்வேறு சமூகம் நடந்திருக்கு. ஏன்னா தாமதப்படுத்தும் நீதிங்கிறது செத்த நீதி தான், அது நமக்கு வேண்டாம். அந்த வகையில இந்த கோயில் காவலாளி கொடுத்திருக்க புகாரை கர்நாடக அரசு அதிவிரைவாக விசாரித்து அங்கு உண்மையிலே என்ன நடந்திருக்கு, அப்படி படுகொலை நடந்திருக்கா, அப்படி நடந்திருந்தா சம்பந்தப்பட்டவங்க யாரு, ஏன்னா அந்த காவலாளி சொல்றாரு அந்த சம்பந்தப்பட்ட நபர் பேர்லாம் நான் சீக்கிரம் சொல்லிடுவேன், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அரசு இன்னும் அந்த அளவுக்கு என்ன உறுதிப்படுத்தல. எனக்கு பாதுகாப்பு பயம் இன்னும் இருக்கு. அந்த பாதுகாப்பு பயம் நீங்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர்கள் யார் யார் என்னென்ன செய்தார்கள், யார் யார் அந்த பெண்களை பலாத்காரம் பண்ணி கொலை செய்தாங்கிற விவரங்களும் கொடுக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு. எனவே அரசு ஒரு சாட்சிக்கான உரிய பாதுகாப்பை கொடுத்து அவருக்கு நம்பிக்கை கொடுத்து இந்த விவரங்களை பெற்று அவர் குறிப்பிடக்கூடிய நபர்களை விசாரணை வளையத்தில் கொண்டு வரும் பொழுதுதான்
இந்த கோயில் படுகொலை விவகாரத்தில் உண்மை நிலவரம் என்ன என்பது நமக்கு தெரிய வரும் இந்த வருங்காலங்களில். ஏன்னா ஏற்கனவே இந்த கர்நாடக அரசு தாமதப்படுத்திக்கிறத பத்தி கர்நாடகா தாண்டி பல்வேறு மாநில மனித உரிமை அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள், பெண்களுக்கான நலவாரியங்கள் எல்லாம் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குரலின் தாக்குதலால் தான் இந்த சிறப்பு விசாரணைக்கு வந்திருக்கு அந்த அரசு. நாம என்னங்கிற ஒரு பக்கம் கர்நாடக காங்கிரஸ் அரசுங்கிறது முற்போக்கு அரசு, பிஜேபி பாசிசத்தை வீழ்த்தும், பிஜேபி இந்துத்துவ கொள்கைக்கு எதிராக நிற்கும், அது இந்த கோயில் இந்த மாதிரி இதை விட்டு மதசார்பற்ற அரசாக விளங்கும்னு நம்ம பார்க்கக்கூடிய இன்னும் சித்தராமையா ஒரு முற்போக்காளர் தான் தெரிகிறாரு. அப்படிப்பட்ட சித்தராமையா ஆட்சியில் ஒரு புகார் கொடுக்கப்பட்டு 20 நாட்கள் தொடுகின்ற நிலையில் கூட விசாரணைக்கு கூட காவல்துறை அந்த வளாகத்துக்கு போலங்கிறது மிக கேடுகட்ட மானங்கட்ட செயலாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா காங்கிரஸ் பிஜேபி ஒண்ணு தெரியாத வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி கூட இந்த விவகாரத்தை பெருசுப்படுத்தல. ஏன்னா இவ்வளவு பெரிய விவகாரம் நடந்திருக்கு. அந்த நடந்த காலகட்டம் யார் ஆட்சிக்குன்னு அடுத்த விஷயம். இந்த விவகாரத்தை காங்கிரஸ் தலைமையில் இருக்க ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ பேசாமல் இருப்பதுதான் பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. ஆகவே காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பெண்கள் அமைப்பினர் இதை கவனத்தில் கொண்டு அங்கு இந்த விசாரணை துரிதப்படுத்தி உண்மை நிறுவனத்தை மக்களின் மன்றத்தை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் ஒரு ஜனநாயக அரசியல் கட்சியின் கடமையாகும். அதை காங்கிரஸ் செய்யும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம்.